ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்தியில ரிலீஸ் ஆயிருக்க ரக்ஷா பந்தன் அப்படின்னு நம்ம தலைவன் வடக்கு ஏகேவான அக்ஷய் குமார் நடிச்சிருக்க படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தலைவன் பொதுவாவே பல ரீமேக் படங்களா எடுத்து நோத்துவாப்புல, ஆனா அவர் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க நல்லா இருக்க ஒரு சில படங்கள்ல இது ஒரு தரமான படம். நம்ம ஹீரோவுமே தன்னுடைய 4 தங்கச்சிங்களை எப்படி கரை சேர்க்கிறாரு, அதுக்கு நடுவில் அவருக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, இதுக்கு நடுவில் அவருக்குமே ஒரு காதல் இருக்கும் இப்படின்னு நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லப்பட்ட ஒரு கருத்துள்ள படம். இப்ப இந்த கதையை பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே இந்த அம்மா தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் கிட்ட, நீ உன்னுடைய 4 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோட ஃபேமிலி பரம்பரையா ஒரு பானிபூரி கடை ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கடையை தான் நம்ம ஹீரோவுமே இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இந்த கடையில வந்து பானிபூரி சாப்பிட்டா கண்டிப்பா ஆம்பளை புள்ள தான் பார்க்க எல்லா பிரெக்னென்ட் லேடிஸும் அவங்க கடையை தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கடையில இருக்கும்போதே போன் வந்து முதல் தங்கச்சி பொண்ணு பக்கம் வந்திருக்கான்னு சொல்லவே அறக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா தன்னோட தங்கச்சியுமே டீ கொண்டு வந்து டேபிள் மேல வைக்க வரா. அந்த மாப்பிள்ளையோட மாமங்கார அங்க வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல வேற ஒரு பார்ட்டி நம்மளுக்கு 12 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க, வாங்க அங்க போலாம் சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்கற நம்ம ஹீரோவுமே, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் 11 லட்சம் தரேன், 1 லட்சம் தானே பரவாயில்ல, நான் 12 லட்சமா சேர்த்து தரேன் சொல்லி பேசுறான். அப்ப திரும்பவுமே அந்த மாமங்கிற போன் பேசுது, அந்த பார்ட்டி 14 லட்சம் தரதா சொல்றாங்க சொல்றாரு. அதுக்கு திரும்பவுமே நம்ம ஹீரோ, பரவாயில்ல நான் 14 லட்சம் தானே, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி ஒத்துக்கிறாரு. அகைன் அந்த மாமக்கார போன் பேசிட்டு அந்த பார்ட்டி 17 லட்சத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க சொல்றான். உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தா ஓடி போய் அவரோட கழுத்து பிடிச்சிட்டாரு. இந்த வாட்டி நம்ம ஹீரோக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தௌரி அதிகமா கேட்டதுனால கட்டி கொடுக்க முடியாம போயிடுது. அவங்களுமே வேற வழி இல்லாம வழி அனுப்பி வச்சு வீட்டுக்கு வந்தா மீந்து போன சமசாக்கு கடைசி 3 தங்கச்சிகளும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. முதல் தங்கச்சி மட்டும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப கேரிங்கான பொண்ணா இருப்பா, மத்த 3 தங்கச்சிகளும் ரொம்ப அராத்தான பொண்ணுங்களா தான் இருப்பாளுங்க. இப்ப ஹீரோவுமே வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோ பார்த்து, உனக்கு வெறும் 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள நீ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலானா, நான் வேற மாப்பிள்ளையா பார்த்து என்னோட பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடும் சொல்றாரு. அடுத்து ஒரு நாள் ஹீரோட கடைக்கு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கலாமே சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலா அவரோட பொண்ணு ரொம்பவே சப்பையா இருப்பா. எப்படி உங்க பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருமே, இந்த மாதிரி ஒரு புரோக்கர் லேடி ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்க காசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிளை பார்த்து தருவாங்க சொல்றாரு. அவருமே நம்ம ஹீரோவுமே அவங்களை தேடி போய் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களுமே ஒரு ஆளு கல்யாணம் பண்ண 20 லட்சம் அவங்க சொல்றாங்க. ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் ஒரு 18 லட்சம் தரேன் சொல்லியிருக்காரு. இப்போ ஹீரோவுமே தன்னால முடிஞ்ச எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசையுமே சேர்த்துறாரு. எப்படியா ஒரு வழியா மாப்பிளையுமே கிடைச்சிட்டாங்க சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடுமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவுமே தன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்றது அப்படியே கையிலே தூக்கிட்டு போறாரு. எப்படியோ ஒரு வழியா முதல் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. எப்படியோ புகுந்த வீட்டுக்கு அழுதுகிட்டே தன்னோட தங்கச்சியை வழி அனுப்பி விடுறாரு. ஹீரோ தன்னுடைய 4 தங்கச்சில எப்படியோ ஒரு தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணத்தை முடிச்சிடுறாரு. இப்போ அந்த கல்யாணம் புரோக்கர்ல கால் பண்ணி, இந்த மாதிரி ட்வின்ஸ் ஒன் வந்திருக்கு, அவங்களுமே அக்கா தங்கச்சிங்களா தான் கேட்கறான், நீ ஒரே செலவுல 2 கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்தபடியா நம்ம ஹீரோ லவ் பண்ற சொப்பனாவை பொண்ணு பக்கத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பாக்குறாரு. அந்த பொண்ணுமே, உனக்கு எப்பயுமே உன்னோட தங்கச்சி தான் முக்கியம், என்னோட ஃபீலிங்ஸ் என்னைக்குமே யோசிக்க மாட்டேன் சொல்ல கோவமா திட்டிட்டு அங்க போயிடுறா. நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாதனால அந்த ட்வின்ஸை பேசி முடிச்சிடலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்துறாரு. ஆனா பொண்ணு பக்கம் அந்த மாப்பிளையும் அவங்க பேரண்ட்ஸுமே ஒரே கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு தங்கச்சிங்களும் யோசிக்கும் போது அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து எப்படி அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவங்க அங்கிருந்து அமுச்சு விட்டுறாரு. அப்படியே அறக்க பறக்க தன்னோட லவ் பண்ற பொண்ணு கிட்ட போயிட்டு, என்னோட 2 தங்கச்சிகளும் மாப்பிள்ளை பார்த்தாச்சு சொல்றாரு. அப்ப பொண்ணோட அப்பா வந்து, டவுரிக்கு என்ன பண்ணுவ, அண்ணன் உங்க வீட்டு மரத்திலே காயுது சொல்லி கலாச்சி விடுறாரு. அப்ப கூட இருக்க பையனும், அவருக்கு தான் 2 கிட்னி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு கத்துறான். அடுத்தபடியா முதல் தங்கச்சி கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ரக்ஷா பந்தன் வரதுனால அதுக்கான ஏற்பாடுலாம் தன்னோட தங்கச்சிங்கள்ட்ட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தா நிஜமாலுமே நம்ம ஹீரோ ஒரு கிட்னியை விற்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. எப்படி ஆப்ரேஷனுமே முடிஞ்சிருது, கொஞ்சம் பெரிய தங்கச்சி வந்து காசு தர வேண்டியது இருக்கு. ரக்ஷா பந்தன் முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது காசு கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அவருமே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வழி தாங்க முடியாம வீட்டுக்குமே வந்துடுறாரு. அன்னைக்கு ரக்ஷா பந்தன்றதுனால தங்கச்சி அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசினவரு காயத்ரின்னு சொல்லிக்கிட்டே நடு ரோட்ல அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. பதட்டமா ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா நிறைய கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா கட்டி கொடுத்த தங்கச்சி வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா. அவருமே அது என்னோட தங்கச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பயங்கரமா அழுதுகிட்டே தேலி நிற்காரு. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, ஏன் அவளுக்கு இப்படி ஆச்சு சொல்லி ரொம்ப கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ, உன்னோட தங்கச்சி ரக்ஷா பந்தனுக்கு போறதா இருந்தா வரும்போது டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தங்கச்சியும், நான் அதெல்லாம் என்னோட அண்ணன் கிட்ட கேட்க மாட்டான்னு சொன்னதுக்கு நீ ரக்ஷா பந்தனுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோ வேலை இதை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழுதுகிட்டே கல்யாணத்துக்காக தூக்கிட்டு போன அந்த மனுஷன் அதே கையில அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு.
தன்னோட கிட்னியை வித்தாது டௌரி கொடுத்து தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச ஹீரோ ஆனா கட்டி கொடுத்த இடத்துல வரதட்சணை கொடுமையால தன்னோட தங்கச்சியை தற்கொலை பண்ணிக்கிறா. வரதட்சணை கேட்கிற குடும்பத்தில் நம்ம பொண்ணுங்களை கட்டி கொடுத்தானா கடைசி வரைக்கும் அவங்க கேட்டுட்டே தான் இருப்பான், நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதனால பொண்ணுங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றதை விட அவங்களோட வாழ்க்கையை அவங்களே காப்பாத்திக்கிற அளவுக்கு படிக்க வச்சுதான் அனுப்பணும் சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இதனால தங்கச்சி எங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வரதட்சணை கொடுக்குற காசு நான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன், வரதட்சணை உங்களை கேட்க முடியாத அளவுக்கு நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க சொல்றாரு. அப்படியே ஹீரோ லவ் பண்ண பொண்ணுக்கிட்டையும் எனக்காக நீ வெயிட் பண்ணாத, இந்த ஜென்மத்தில் நம்ம ஒண்ணு சேர முடியாது, உங்க அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணுங்க, இல்ல என்ன நீ உயிரோடய பார்க்க முடியாது சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க வந்து இப்ப தங்கச்சிங்களுமே அண்ணனுக்காக நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே ஹீரோ லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்து அப்படியே நிச்சயமே பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோனியோட கல்யாணத்துக்கு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மனசு கேட்காம இப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி போயிட்டு நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ சொப்னாவும் ஹீரோ கிட்ட போய் உனக்காக நானும் என் அப்பாவும் எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ற சொல்றா. எப்படி அவங்க 2 பேருமே இப்போ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்படியே சொப்னாவை கல்யாணம் பண்ணிலாம் இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம ஹீரோட பெரிய தங்கச்சியை பிடிச்சி போயிருக்கும். இப்ப தங்கச்சிங்களுமே எங்களால டவுரி எல்லாம் கொடுக்க முடியாது, பழகி பார்த்தா ஓகே சொல்லுவோம் சொல்லிடுறாங்க. இப்ப தங்கச்சிக்குமே அந்த மாப்பிள்ளையை பிடிச்சி போனதுனால இப்ப அதே மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அடுத்த தங்கச்சியுமே லாயருக்கு படிச்சுட்டு இருப்பா. நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையா அக்கா கிட்ட வரதட்சணை கேட்ட அந்த குடும்பத்து மேல கேஸ போட்டு கோர்ட்ல வாதாடி அந்த கேஸ்லயுமே ஜெயிச்சிடுறா. கூடயே அந்த லாயரை லவ் பண்ணி அவங்க 2 பேருமே கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் தங்கச்சியுமே போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போலீஸ் ஆயிடுறா. இந்த பொண்ணு கூட ட்ரைனிங் எடுத்துக்கிற இன்னொரு போலீஸை லவ் பண்ணி கடைசியில லாஸ்ட் தங்கச்சியுமே நல்லபடியா கல்யாணம் ஆயிடுது. எப்படியோ தங்கச்சிங்களுக்கெல்லாம் செட்டில் ஆக்கி கல்யாணம் பண்ணி முடிச்சதுனால நம்ம ஹீரோவுக்குமே கொஞ்சம் வயசாகி போயிடுது. கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோவுமே சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம இந்தியாவோட கிரைம் ரெக்கார்ட் படி கொன்னாருக்கு ஒரு பொண்ணு டவுரியினால இறந்து போறா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 பொண்ணுங்க வரதட்சணை கொடுமையினால இறந்து போறாங்க. எப்படியோ புதுசா ஜென்ரேஷன்ல எவ்வளவோ மாற்றம் வந்தாலும் இந்த கொடுமையெல்லாம் என்னைக்குதான் மாறுமோன்னு தெரியல.